முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி 38. தலைப்பு ஆட்சித்திரம். கிங் கிராஃப்ட். உத்தியோக பருவா செக்ஷன் 38. மகாபாரதா இன் தமிழ். இது சேனோத்தியோக பருவ தொடர்ச்சி 38. இது விதுர நீதி 13. இந்த பதிவின் சுருக்கம்: விருந்தினர்களிடம் நடந்து கொள்ளும் முறைகளை விதுரன் சொன்னது. விருந்தினராக வரும் எவரையும் அன்புடன் நடத்த வேண்டும் என்று சொன்னது. பிக்ஷுவக யோகியர் யார்? எவற்றை அந்தணர்கள் விற்கக்கூடாது? சகோதரத்துவத்தில் முதன்மையானவன் யார்? யாரிடம் நம்பிக்கை வைக்கக்கூடாது? மனைவியரை ஏன் சிறப்பாக பாதுகாக்க வேண்டும்? ஆட்சி திறன்கள் என்னென்ன? நாட்டை பாதுகாக்கும் 6 வழிகள் எவை? மரணத்துக்கு தகுந்தவர்கள் யார் என்பன போன்றவற்றை திருதராஷ்டிரனுக்கு சொன்ன விதுரன். துரியோதனிடம் நாட்டின் பொறுப்பை கொடுத்தால் விரைவில் செல்வச் செழிப்பு வீழ்ச்சியடையும் என்று சொன்னது. இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி 38 ஆட்சித்திரம் இப்பதிவிற்குள் நுழைவோம். தலைப்பு விருந்தினர். விதுரன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான், வயது முதிர்ந்த ஒரு மதிப்பிற்குரிய நபர் தனது இல்லத்திற்கு விருந்தினராக வரும்போது ஓர் இளைஞனின் இதயம் அவர் மீது கொண்ட மதிப்பால் உயர எழுகிறது. அவரை நோக்கி முன்னேறி அவரை எதிர்கொண்டு அழைத்து வணங்கிய பிறகே அவன் அந்த இளைஞன் மீண்டும் வருகிறான். தற்கட்டுப்பாடுடைய ஒருவன், சுய கட்டுப்பாடு கொண்டவன், விருந்தினருக்கு இருக்கையை அளித்து நீரை கொண்டு வந்து அவரது காலை கழுவச் செய்து வழக்கமான விசாரிப்புகளை செய்த பிறகே தனது சொந்த விவகாரங்களை அவரிடம் பேச வேண்டும். அனைத்தையும் கருத்தில் கொண்ட பிறகு அவருக்கு உணவு அளிக்க வேண்டும். ஒருவன் மீது கொண்ட பயத்தினாலோ அவனது கஞ்சத்தனத்தாலோ அவனது விருப்பமின்மையாலோ எவனுடைய வீட்டில் மந்திரங்கள் அறிந்த அந்தணர் ஒருவர் நீர், தேன், தயிர் கடைசல் மற்றும் பசுக்கள் ஆகிய தானங்களை பெறவில்லையோ அவன் வீணாக வாழ்பவன் என்று ஞானிகள் கூறியுள்ளனர். மருத்துவர், அம்புகள் அல்லது ஆயுதங்கள் செய்பவர், காலம் முடியும் முன்னரே பிரம்மச்சரிய நோன்பை கைவிடுபவன், திருடன், கோணல் புத்திக்காரன், மது உண்ணும் பிராமணன், கருச்சிதைவை ஏற்படுத்துபவன், படைக்கு சேவை செய்து வாழ்பவன், வேதங்களை விற்பவன் ஆகியோர் விருந்தினராக வந்தாலும் அவன் என்னதான் நீர் கொடுக்க தகுதியற்றவனாக இருப்பினும் அந்த வீட்டின் உரிமையாளன் அவனை அன்பாக கருத வேண்டும், அன்பாக நடத்த வேண்டும். அடுத்தது பிக்ஷு வகை யோகி. உப்பு, சமைத்த உணவு, தயிர் கடைசல், பால், தேன், எண்ணெய், தெளிந்த நெய், எள், இறைச்சி, பழங்கள், கிழங்குகள், கீரை வகைகள், சாயமேற்றப்பட்ட துணிகள், அனைத்து வகை சந்தனக் கலவைகள், நறுமணப் பொருட்கள் மற்றும் வெல்லம் போன்ற பாகு ஆகியவற்றை விற்பனை செய்பவனாக, வியாபாரியாக ஓர் அந்தணன் இருக்கக்கூடாது. கோபவசப்படாதவன், துயரத்தை கடந்தவன், எப்போதும் நட்போ சண்டையோ தேவைப்படாதவன், புகழ் மற்றும் பழி ஆகிய இரண்டையும் அலட்சியம் செய்பவன், விருப்பு மற்றும் வெறுப்பு இரண்டையும் விட்டு விலகி நிற்பவன்,
இவ்வுலகிலிருந்து முழுமையாக விடுபட்டவனாக இருப்பின் அவனே உண்மையான பிக்ஷுவகை யோகியாவான். காட்டில் முளைக்கும் தினை அரிசி போல புல்லில் முளைக்கும் சிறுதானியங்கள், கம்பு, சோளம், கேழ்வரகு, வரகு அரிசி, குதிரைவாலி அரிசி, கிழங்குகள், கீரைகள் ஆகியவற்றைக் கொண்டு வாழ்ந்து தன் ஆன்மாவை முழுக்கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தனது வழிபாட்டுக்குரிய நெருப்பை கவனமாக வைத்து விருந்தினர்களை எப்போதும் மதிப்புடன் கருதி காட்டில் வசிக்கும் அறம் சார்ந்த தவசியே உண்மையில் சகோதரத்துவத்தில் சமூக ஒற்றுமை உணர்ச்சி கொண்டோரில் முதன்மையானவன் ஆவான். அடுத்தது நம்பிக்கை. ஒரு புத்திசாலி மனிதனுக்கு தீங்கிழைத்துவிட்டு அந்த தீங்குக்கு உள்ளானவன் உண்மையில் தொலைவில்தான் வாழ்கிறான் என்று உறுதி செய்தாலும் ஒருவன் அமைதியடையக்கூடாது, சமாதானம் அடையக்கூடாது. புத்திசாலி மனிதர்களின் கரங்கள் நீளமானவை. அவற்றைக் கொண்டு அவர்கள் அந்த தீங்குக்கான பதில் தீங்கை திரும்பச் செய்ய முடியும். நம்பத்தகாதவனிடம் ஒருவன் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அதேபோல நம்பத்தகுந்தவனிடமும் அதீத நம்பிக்கை கொள்ளலாகாது. நம்பிக்கையை பெற்றவனிடம் இருந்து எழும் ஆபத்து ஒருவனது தேவர்களையே அறுத்துவிடும், ஒருவனது வேர்களையே அறுத்துவிடும். ஒருவன் பொறாமையை கைவிட வேண்டும், தனது மனைவிகளை காக்க வேண்டும், பிறருக்கு உரியதை சரியாக கொடுக்க வேண்டும், பேச்சில் இனிமையுடையவனாகவும் இருக்க வேண்டும். தனது மனைவிகளை பொறுத்தவரை ஒருவன் இனிய நாக்கும் பேச்சும் கொண்டவனாக இருக்க வேண்டும். ஆனால் அவன் அவர்களது அடிமையாக இருக்கக்கூடாது. உயர்ந்த அருள் கொண்டவர்களாகவும் அறம் சார்ந்தவர்களாகவும் வழிபடத் தகுந்தவர்களாகவும் தங்கள் குடும்பத்தின் ஆபரணங்களாகவும் திகழும் மனைவிகளே ஒருவனது இல்லச் செழிப்பின் உருவகம், அந்த வீட்டின் லட்சுமிகள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் சிறப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். தந்தைக்கு அந்தப்புரத்தின் மேற்பார்வையை அளிக்கலாம். தாய்க்கு சமையலறையையும் அதாவது யாகசாலையையும், தன்னை போன்ற ஒருவனுக்கு பசுக்களை மேற்பார்வையிடும் பொறுப்பையும் அளிக்கலாம். ஆனால் உழவை அதாவது வேளாண்மையை பொறுத்தவை தானே நேரடியாக அதை மேற்பார்வையிட வேண்டும். வியாபார சாதியை சேர்ந்த விருந்தினர்களுக்கு பணியாட்களை கொண்டும் பிராமண சாதியை சேர்ந்தவருக்கு தனது மகன்களைக் கொண்டும் பணிவிடை செய்ய வேண்டும். ஆட்சித்திரம். நெருப்பு அதன் தோற்றத்தை அதன் மூலத்தை நீரில் கொண்டுள்ளது. சத்திரியர்கள் தங்கள் தோற்றத்தை பிராமணர்களில் கொண்டுள்ளனர். இரும்பு தனது தோற்றத்தை கற்களில் கொண்டுள்ளது. முன்னோடிகளுடன் தொடர்பு ஏற்படும் போது அனைத்தையும் பாதிப்படையச் செய்யும் நெருப்பு, சத்திரியர்கள் மற்றும் இரும்பு ஆகிய அவற்றின் சக்தி விரைவில் சமநிலை அடைந்துவிடும். நெருப்பு தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மரத்தில் மறைந்திருக்கிறது. நெருப்பு சக்தி கொண்டவர்களான நற்குடியில் பிறந்த நல்லவர்களும் மன்னிக்கும் இயல்பு கொண்ட பொறுமைசாலிகளும் அவர்களுக்குள் இருக்கும் நெருப்பு போன்ற அறிகுறிகளை சக்திகளை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள். தன்னை சார்ந்தவர்களாலும் வெளியில் இருப்பவர்களாலும் தனது ஆலோசனைகள் அறியப்படாமல் இருக்கச் செய்யும் அதே வேளையில் பிறரின் ஆலோசனைகளை ஒற்றர்கள் மூலமாக எந்த மன்னன் அறிந்து கொள்கிறானோ அவன் நீடித்த செழிப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிறான்.
தான் செய்ய நினைப்பதை ஒருவன் பேசக்கூடாது. அறம், பொருள், இன்ப வகைகளில் நீர் செய்யும் எதுவும் அது நிறைவடையும் வரை அறியப்படாமல் இருக்கட்டும். செய்யப்படும் ஆலோசனைகள் பலரால் அறியப்படாதிருக்கட்டும். மலையின் உச்சிக்கோ மாளிகையின் மேல்தளத்திற்கோ, அதாவது உப்பரிகைக்கோ, மரங்களோ செடிகளோ அற்ற காட்டுப்பகுதிக்கோ சென்று கமுக்கமாக உமது ஆலோசனைகளில் முதிர்வீராக. ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, ஒரு மன்னனின் நிதிகள், அவனது ஆலோசனைகள் ஆகிய இரண்டையும் பாதுகாக்கும் பொறுப்பு ஓர் அமைச்சனுடையது. எனவே ஒருவனை நன்றாகச் சோதியாமல் உமது அமைச்சர்களில் ஒருவனாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர். எவனுடைய அமைச்சர்கள் அவன் செய்யும் அறம், பொருள், இன்பம் சார்ந்த செயல்களை அவை நிறைவேறிய பிறகு அறிகிறார்களோ அந்த மன்னனே ஆட்சியாளர்களில் முதன்மையானவன் ஆவான். எவனுடைய ஆலோசனைகள் சந்தேகமில்லாமல் கமுக்கமாக பேணப்படுகிறதோ அந்த மன்னனே வெற்றியடைவான். அறியாமையால் நிந்திக்கத்தக்க செயல்களைச் செய்பவன் அந்த செயல்களின் விளைவால் தனது வாழ்வையே, உயிரையே கூட இழக்கிறான். புகழத்தக்க காரியங்களை செய்யும் போது அது எப்போதும் சுகத்தையே அளிக்கும். அத்தகைய செயல்களை செய்யாமல் இருப்பதே மன வருத்தத்திற்கு வழிவகுக்கும். பித்ருக்களை மதிக்கும் வண்ணம் பித்ருக்களின் நினைவாக செய்யப்படும் சிரதங்களை செய்ய வேதமறியாத பிராமணனுக்கு தகுதி இல்லாதது போல நாட்டை பாதுகாக்கும் வழிகளான 6 வழிகளை குறித்து கேள்விப்படாதவன் அரசியல் கருத்தரங்குகளில், மந்திராலோசனைகளில் பங்கு பெற தகுதியற்றவனாவான். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, வருவாய் அதிகரித்தல், குறைதல், உபரி ஆகியவற்றில் ஒரு கண் கொண்டு 6 வழிகளை அறிந்து தனது சுயத்தை அறிந்து மெச்சத் தகுந்த நடத்தை கொண்டிருக்கும் ஒருவன் முழு உலகத்தையும் தன் கட்டுக்குள் கொண்டு வருவான். விளைவை உண்டாக்கும் கோபத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு எது செய்யப்பட வேண்டுமோ அதை நேரடியாக கண்காணித்து தனது கருவூலத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஒருவன் முழு உலகத்தையும் தன் கட்டுக்குள் கொண்டு வருவான். தனது தலைக்கு மேல் பிடிக்கப்படும் குடையையும் தான் வென்ற பெயரையும் கொண்டு ஒரு மன்னன் மனநிறைவு கொள்ள வேண்டும். தனக்கு ஊழியம் செய்வோருடன் தனது நாட்டின் செல்வத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். தனியாக அனைத்தையும் அவன், அந்த ஒரு மன்னன் தீர்மானிக்க கூடாது. ஓர் அந்தணன் மற்றொரு அந்தணனை அறிவான். ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொள்வான். ஒரு மன்னன் அமைச்சரை அறிவான். ஏகாதிபதிகளே ஏகாதிபதிகளை அறிவார்கள். அடுத்தது மரணத்திற்கு தகுந்தவர்கள். மரணத்துக்கு தகுந்த எதிரி ஒருவனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும் போது அவனை விடுவிக்க கூடாது. எதிரி மரணத்திற்கே தகுந்தவனென்றாலும் பலம் நிறைந்த எதிரியிடம் பலவீனமாக இருக்கும் ஒருவன் வணக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் பலத்தில் நிறைவடைந்த உடனேயே அவன் அந்த எதிரியை கொல்ல வேண்டும். அவன் கொல்லப்படவில்லை என்றால் அவனால் அந்த எதிரியால் விரைவில் ஆபத்து எழும். தேவர்கள், மன்னர்கள், அந்தணர்கள், முதிர்ந்தோர், குழந்தைகள், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு எதிரான கோபத்தை ஒருவன் முயற்சியுடன் அடக்க வேண்டும். முட்டாள்கள் ஈடுபடுவது போல ஆதாயமற்ற சண்டைகளில் ஒரு ஞானி ஈடுபடக்கூடாது.
அதனால் அப்படிப்பட்ட சண்டைகளில் ஈடுபடாமல் இருப்பதால் அவன் இவ்வுலகில் பெரும் புகழை அடைந்து ஆபத்து மற்றும் பெரும் துயரங்களை தவிர்க்கிறான். அலியாக இருக்கும் கணவனை விரும்பாத பெண்களைப் போல பலனற்ற அருள், விளைவில்லாத கோபம், இதனைக் கொண்டோரை தலைவனாக ஏற்றுக்கொள்ள மக்கள் விரும்ப மாட்டார்கள். செல்வத்தை அடைய புத்தி காரணமல்ல, அதேபோல வறுமைக்கு மூடத்தனம் காரணமல்ல. இவ்வுலகில் உள்ள வேறுபாடுகளின் காரணங்களை ஞானிகள் மட்டுமே அறிவர், பிறர் அல்ல. ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, வயதில் மூத்தோரையும் நடத்தை, அறிவு, புத்திசாலித்தனம், செல்வம், குலமரபு ஆகியவற்றில் தலைமையாக இருப்போரையும் மூடன் எப்போதும் அவமதிப்பான். தீய மனநிலை கொண்டோர், அறிவற்றவர்கள், பொறாமை கொண்டோர், பாவிகள், குற்றங்களையே பேசுபவர்கள், கோபமுடையவர்கள் ஆகியோர் விரைவில் துயரத்திற்கு உள்ளாகின்றனர். ஏமாற்றுத்தனமில்லாமை, அதாவது சொல் தவறாமை, தானம், நிறுவப்பட்டுள்ள புணர்வு விதிகளை நோற்பது, நன்கு அடக்கப்பட்ட பேச்சு ஆகியவை அனைத்து உயிர்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். ஏமாற்றுத்தனமில்லாத, சுறுசுறுப்பான, நன்றியுணர்வு கொண்ட, புத்திசாலித்தனமுள்ள, கபடமற்ற ஒருவனது கருவூலம் வெறுமையாக இருப்பினும் நண்பர்கள், ஆலோசகர்கள், பணியாட்கள் ஆகியோரை அவன் அடைகிறான். புத்தி கூர்மை, மன அமைதி, தற்கட்டுப்பாடு, தூய்மை, கடுஞ்சொல் பேசாமை, நண்பர்களுக்கு ஏற்பில்லாத எதையும் செய்ய விரும்பாமை, அதாவது நண்பர்களுக்கு துரோகம் செய்யாமை ஆகிய ஏழும் ஒருவனுடைய செழிப்பு எனும் சுடருக்கு எரிபொருளாக கருதப்படுகின்றன. ஓ மன்னா திருதராஷ்டிரரே, பிறருக்கு உரியதை கொடுக்காத இழிந்தவன், தீய ஆன்மா கொண்டவன், நன்றி மறந்தவன், வெட்கங்கெட்டவன் ஆகியோரை தவிர்க்க வேண்டும். குற்றமற்ற அப்பாவியை பற்றி அடுத்தவனிடம் தூண்டிவிடும் குற்றவாளி ஒரே அறையில் பாம்புடன் இரவை கடத்தும் மனிதனைப் போல இரவில் அமைதியாக தூங்க முடியாது. ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, எவன் கோபம் அடைந்தால் ஒருவனின் உடைமைகளும் பொருள் கொள்ளும் வழிகளும் ஆபத்துக்குள்ளாகுமோ அவனை தேவர்களை அமைதிப்படுத்துவது போல அமைதிப்படுத்த வேண்டும். பெண்கள், பொறுப்பற்றவர்கள், தங்கள் சாதிக்குரிய கடமைகளிலிருந்து விழுந்தவர்கள், தீய மனநிலை கொண்டவர்கள் ஆகியோரை நம்பியிருக்கும் நோக்கங்களின், அதாவது இலக்குகளின் வெற்றி சந்தேகத்திற்குரியதே. ஓ மன்னா திருதராஷ்டிரரே, பெண், ஏமாற்றுக்காரன், குழந்தை ஆகியோரை தனது வழிகாட்டியாக கொண்டிருப்பவன் கல் தோணியைப் போல ஆதரவற்று மூழ்குவான். வேலையின் பொதுவான நெறிமுறைகளில் திறமையுள்ளவர்கள் அவ்வேலையின் குறிப்பிட்ட வகைகளை அறியாதிருந்தாலும் அந்த குறிப்பிட்ட வகை வேலைகள் துணை வேலைகளே என்பதால் அவர்கள் கற்றவர்கள் என்றும் அறிவுள்ளவர்கள் என்றும் மனிதர்களால் கருதப்படுகிறார்கள். மோசடிக்காரர்கள், கூத்தாடிகள், கெடுபுகழ் கொண்ட மகளிர், அதாவது வேசிகள் ஆகியோரால் புகழப்படும் மனிதன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனாகவே கருதப்படுகிறான். அளவிலா சக்தி கொண்ட பலமிக்க வில்லாளிகளான இந்த பாண்டு மகனை, அந்த யுதிஷ்டனை விட்டுவிட்டு, ஓ பாரதரே,
பலமிக்க பேரரசின் பொறுப்பை நீர் துரியோதனனிடம் அளித்திருக்கிறீர். எனவே உலகங்களிலிருந்து விழுந்த பலியை, அதாவது மகாபலியைப் போல பறந்தெடுக்கும் இந்த செல்வச் செழிப்பு வீழ்ச்சி அடைவதை விரைவில் நீர் காண்பீர் என்றான் விதுரன். இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி 38 ஆட்சித்திறம் இப்பதிவு நிறைவுற்றது.